எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவு சிறப்பு பதிவு. மார்கழி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் 4 ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகுதுங்க. எந்த மாதிரியான யோகம், எந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது, எந்தெந்த ராசிக்கு அந்த யோகம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் திங்கட்கிழமை பிறக்கப்பட்டதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் மிதுன ராசி நண்பர்களுக்கு மார்கழி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 29ஆம் தேதி வரை மிதுன ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன், மிதுன ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன், மிதுன ராசிக்கு 7வது பாவகத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து தனகாரகனுடைய வீடு, குருவுடைய வீடு தனகாரகனுடைய வீடு, குரு பகவான் ராசிக்கு 12வது பாவகத்தில் மறைஞ்சு 6-7 மாதம் ஆகுது. இந்த 7 மாத காலமாக மிதுன ராசியில் பிறந்தவங்க உழைப்பு தான் இருந்திருக்குமே தவிர உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருந்திருக்காது. பறக்க பாடுபட்டிருந்தாலும் பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை. உழைப்புக்கு தகுந்த உயர்வில்லை, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை. எதை சாப்பிட்டா என் பித்தம் தெரியும், எங்கே போனால் என் கஷ்டம் குறையும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள், அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க மிதுன ராசியில். இந்த மார்கழி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை 9 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேனுங்க. இந்த 9 நாளில் 100% மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்வாதாரத்தில் மாற்றங்கள் வரும். வாழ்வாதாரம் நல்ல விதமாக இருந்தால், வாழ்வாதாரம் நல்லா இருந்தால் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்க போகுது. அப்போது மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களோ, பண ரீதியாக மன ரீதியாக இருக்கிற சங்கடங்களோ விலகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடியது மார்கழி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 29ஆம் தேதி வரை. திருமணஸ்தானத்தில் புதனாதித்ய யோகம் இருக்கக்கூடிய சூழலும், திருமணக்காரகன் யாருங்க? சுக்கிர பகவான் தானுங்க. திருமணக்காரகன் 13ஆம் தேதி மார்கழி மாதம் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு 8வது பாவகத்தில் இருந்தவர் 9வது பாவகத்துக்கு போயிடுவார். 9வது பாவகத்துக்கு போன திருமணக்காரகன் சனி பகவானோட சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தை பார்ப்பார், தகரியஸ்தானத்தை. ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுக்கிட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க. அந்த மாதிரி நபர்கள் தான் மிதுன ராசி நண்பர்கள் ஏராளம். ஆனால் கடந்த 6-7 மாத காலமாக காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இருக்காதுங்க, சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இருக்காதுங்க. ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் ஒரு நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு மறு நேரத்தில் இருந்திருக்காது. இது மிதுன ராசி நண்பர்கள் கடந்த ஒரு 6-7 மாதமாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தானுங்க. அப்போது மார்கழி மாதம் 20 தேதிக்கு மேற்கொண்டு ஒரு மாற்றம் சொன்னோம் பாருங்கள். அதே மாதிரி மார்கழி 13ஆம் தேதியிலிருந்து கூட இதே மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு யோகமான பலன்களை இந்த பிரபஞ்சம் தரதானுங்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. அதன் பிறகு கன்னி ராசி. பொதுவாகவே எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குதானங்க செய்யுது. என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் சாதகமான பலன் ஒன்றும் கொடுத்துட்றது இல்லையே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தானே சாதகமான பலனை கொடுக்கும். அந்த அடிப்படையில் கன்னி ராசி நண்பர்களுக்கு மார்கழி மாதத்தில் மிக சிறப்பான ஒரு பலன்கள், மிக சிறப்பான ஒரு பதிவும் கூட இந்த பதிவு. கன்னி ராசி அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 6வது ராசியாக வரக்கூடியது காலபுருஷனுக்கு. அப்போது குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து முதல் பார்வை 5வது பார்வையாக கன்னி ராசியை பார்க்குறாரு, கன்னி ராசியாதிபதியும் பார்க்குறாரு. அப்போது யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரியும், எல்லாம் இருந்தும் எல்லா திறமையும் இருந்து செயல்படுத்துறதுக்கு ஒரு நேரம் இல்லாமல், ஒரு தருணம் இல்லாமல், ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் எத்தனையோ கன்னிராசியில் பிறந்தவங்க இருக்க தான் செய்வாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு
இந்த பிரபஞ்சம் மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு பொன்னான நேரத்தை தரப்போகுதுங்க. அப்படி என்ன சார் பொன்னான நேரத்தை தரப்போகுது? படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரப்போகுது. இதை விட வேற என்ன ஒரு பொன்னான நேரம்? படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், உழைப்புக்கு ஏற்ற உயர்வு, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி. சார் நெசமா சார் 2 வருஷமாக 2.5 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே, இன்றைக்கி நல்லா இருப்பேனா, நாளைக்கு நல்லா இருப்பேனா, ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இல்லாமல் இருக்கே, இதெல்லாம் சரியாகுமா சார்? மார்கழி 1, அந்த மார்கழி 1லிருந்து மார்கழி மாதம் 20ஆம் தேதிக்குள்ளார குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியை பார்க்குறார். தனகாரகன் உங்கள் ராசியை பார்க்குறார். கன்னி ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா, சுபஸ்தானாதிபதி அவரே, திருமணஸ்தானாதிபதி அவரே. நிறைய பேருக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிற மாதிரி ஒரு சூழலை இந்த மார்கழி மாதம் உருவாக்கும். சார் மார்கழி மாதத்தில் பெருசாக கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது இல்லையே சார், எந்த அடிப்படையில் சார் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும்னு சொல்கிறீங்க? மார்கழி மாதம் என்ன நான் கல்யாணமாக செய்யுங்கன்னு சொல்கிறேன், அது ஒன்றும் கிடையாதே. இன்னாருக்கு இன்னார் அப்படின்ற பேச்சு வந்தால் போதும் இல்லை, திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கினா போதும் இல்லை, அதுக்கு மாதம் என்ன நாள் என்ன? இப்போது கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், உழைப்புக்கு தகுந்த உயர்வு, திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்குதல், வாகனம் வாங்குதல், இந்த மாதிரியான ஒரு 4 விதமான விஷயங்கள் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தரப்போகுதுன்றதில் இதில் மாற்று கருத்து கிடையாது. ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும், கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்துக்கு வரும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு கொடுத்துரும். இது எல்லாருக்கும் பொருந்தாதுங்க. 100% ஒரு 15% பொருந்தும். கன்னிராசியில் பிறந்தவங்க, உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, உத்தர நட்சத்திரம் 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் மார்கழி மாதம் 13 தேதியிலிருந்து மார்கழி மாதம் 29 தேதி வரை கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு கொடுத்துரும். காதலர்களுக்கு இடையிலேயே பிரிவினைகளை கொடுத்துரும். கன்னி ராசியில் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன் கண்டிப்பாக பொருந்தும். சரி, அதன் பிறகு வரக்கூடிய தனுசு ராசி. தனுசு ராசியாதிபதி குரு. தனுசு ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி குரு. ராசியாதிபதி 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி 6வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறார். 6-7 மாத காலமாக பொருளாதார ரீதியாக சங்கடங்கள், இருந்த வேலை பறிபோனது, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ, எல்லாம் என்னென்ன அனுபவிக்கக்கூடாதோ எல்லாமே அனுபவிச்சிட்ருப்பீங்க. அப்படி இப்படியெல்லாம் இருந்துகிட்ருப்பீங்க. ஆனால் வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் 20 தேதிக்கு மேலே 18 தேதியிலிருந்தே உங்களுக்கு அந்த அமைப்பு ஏற்பட்டுடும். உங்கள் ராசியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய ஒரே மாதம் மார்கழி மாதம் தானுங்க. தனுசு ராசிக்கு 9வது பாவகத்துக்கு அதிபதி, அதாவது பிதிரு ஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் வருவார். வேறு யாருக்குமே அந்த மாதிரி பிராத்தம் இல்லை. தனுசு ராசி, தனுசு லக்னத்துக்கு மட்டும்தான் இந்த பிராத்தம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பிதிரு ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் தான். பிதிரு காரகன், அதாவது அப்பாவுடைய ஸ்தானம் அப்படின்றது சூரியனுடைய வீடு, அப்பான்றது சூரியன் தான். உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்குதுங்க, பேசி 4 வருஷம் ஆகுதுங்கன்னா இந்த மாதத்தில் கருத்து வேறுபாடு நீங்க போகுது. தந்தையுடைய உடல் உபாதைகள் சரியாக போகுது. ஏன் நீங்களே தந்தையாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். திருமணமாயிட்டால் 6 வருடம் ஆகுது, 7 வருடம் ஆகுது, 10 வருடம் ஆகுதுங்க. புத்திரபாக்கியம் இல்லைங்க, போகாத கோவில் குளம் இல்லைங்க, பார்க்காத ஜோசியம் இல்லைங்க, பார்க்காத வைத்தியம் இல்லைங்க. யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே செஞ்சு புட்டுங்க. ஒரு நாள் ஒரு நல்லது எங்களுக்கு நடக்கலை சாமி அப்படின்னா வரக்கூடிய மார்கழி மாதத்தில்
அதுவும் 18 தேதிக்கு மேற்கொண்டு 29 தேதிக்குள்ளார 100% புத்திர வளர்ச்சி ஏற்படும். உங்கள் ராசியிலேயே புதனாதித்ய யோகம் ஏற்படுதில்லை, அப்போது மன அழுத்தம் நீங்கும். புதன் அப்படின்றவர் யாருங்க? தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண ஸ்தானாதிபதியாகவும் வராரு, தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வராரு. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இந்த மாதிரி ஒரு பிராப்தம். அப்போது தொழில் ஸ்தானாதிபதி, திருமண ஸ்தானாதிபதி. அப்போது வேலை வாய்ப்பும் சாதகமாக இருக்கும், திருமணத்தில் இருக்கிற தடைகளும் நீங்கும், புத்திர செல்வம், புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகளும் நீங்க போகுது. அப்போது தனுசு ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சிறந்த ஒரு நேரம், சிறந்த ஒரு மாதம், சிறப்பான ஒரு மாதம், அருமையான மாதம், அற்புதமான மாதம்ன்றதுல மாற்று கருத்து இல்லைங்க. அதன் பிறகு கும்பராசி. கும்பராசிக்கு 11வது பாவகத்தில் சூரியனும் புதனும், கும்ப ராசியில் கும்ப ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானோட சுக்கிர பகவான், கும்பராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி, 9வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் கும்ப ராசியோட ராசிநாதனோட சேர்றது 13 தேதிக்கு மேலே. அந்த நேரத்தில் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்குறாரே. சார் இது அதிசயமா சார் அப்படின்னா சத்தியமாக அதிசயம் தானுங்க. எந்த வகையில் அதிசயம் அப்படின்னா, கும்பராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் தகிரிய ஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் வருவார், தொழில் ஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் வருவார். அந்த தொழில் ஸ்தானாதிபதி தகிரிய ஸ்தானாதிபதிக்கு சனி பகவான் சாரம் கொடுத்துருக்கார். பூசம் நட்சத்திரத்தில் கடகத்தில் தான் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறார், கடக செவ்வாவாக இருக்கிறார். அப்போது சனி பகவான் கும்ப ராசிக்கு அதிபதி மகரசனி பகவானுடைய நட்சத்திரம் வாங்கிய தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவானை பார்க்குறார். சனி பகவானுடைய 2 வீட்டையும் பார்க்குறாரு, மகரத்தையும் பார்க்குறாரு, கும்பத்தையும் பார்க்குறாரு. அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதிக்கு நட்சத்திரம் கொடுத்த சனி தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாவுடைய வீட்டை பார்க்குறார், விருச்சிகத்தை பார்க்குறாரு சனி. அதே மாதிரி இந்த சுக்கிர பகவானுடைய வீடு, அதாவது கும்பராசிக்கு 9வது பாவகம் பிதிருஸ்தானத்தையும் செவ்வாய் பார்த்து சுக்கிர பகவானையும் பார்க்குறார். இதனால் என்ன நடக்கும்னா, பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். அதே மாதிரி வழக்கு பிரச்சனை இருக்குதுங்க, வம்பு வழக்கு இருக்குதுங்க, கோர்ட்டு பிரச்சனை இருக்குதுங்க, இந்த மாதிரியான சட்ட ரீதியாக இருக்கிற சிக்கல்கள் நீங்கும், பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். அதுபோக பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட முடியலைங்க, 2 தலைமுறையாக நாங்கள் இப்படியே தாங்க இருந்துக்கிட்டு இருக்கோம், எங்கள் தாத்தாரு இப்படி தான் இருந்தாங்க, எங்கள் அப்பாரு காலத்தில் இப்படி தான் இருக்கிறாங்க, ஏன் 2 தலைமுறைன்றது 3 தலைமுறை ஆகிப்போச்சு, ஆனாலும் பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட முடியலைங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு போகும் வழி வரும். கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு. ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போட்டு ஏமாந்து போயிட்டேனுங்க, அடுத்தவனுக்கு காசு பணம் கடன் கொடுத்து ஏமாந்து போயிட்டேனுங்க, பல விதத்தில் நான் சிக்கிக்கிட்டேனுங்க, சின்னவண்ணம் ஆயிட்டேனுங்க, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் மேலுக்கு வருவேனா, பத்தாததுக்கு 7.5 சனி வேறு நடக்குதே சார், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேனுங்க, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கும் இந்த மார்கழி மாதம் நிறைவாக இருக்குது. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு மார்கழி 1ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு சாதகமான நாள் ஆரம்பிச்சிருக்கும். ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு விதமான மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைக்கிறது, சார் ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு மாற்றம் எங்களுக்கு தேவையில்லை சார், ஒரு மாதம், இந்த ஒரு மாதத்தில் ஒரே ஒரு மாற்றம் நாங்கள் எதிர்பார்க்குறத நிறைவேறினா போதும் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. நிச்சயமாக மாற்றங்களுக்குரிய ஒரு மாதம் தானுங்க மார்கழி மாதம் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. அனுபவித்து சொல்லுங்கள். மிதுன ராசியாக இருக்கட்டும், கன்னி ராசியாக இருக்கட்டும், தனுசு ராசியாக இருக்கட்டும், ஏன் கும்பராசியாக இருக்கட்டும், இந்த 4 ராசி நண்பர்களுக்கும் இந்த பிரபஞ்சம் மேலான யோகத்தை தரக்கூடிய சூழல் ஏற்படுத்துமே தவிர சங்கடப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒன்றே ஒன்று சொல்கிறேனுங்க,
பொது பலன் என்னதான் ஆஹா ஓஹோன்னு இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்குவாங்க. உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய ஜோதிடர்கிட்ட ஒரு முறை விரிவாக விளக்கமாக நீங்கள் கணிச்சு கணக்கு போட்டு பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கான போகும் வழி வரும். ஆனாலும் பொது பலன்கள், கோச்சார பலன்கள் இந்த 4 ராசி நண்பர்களுக்கும் உண்மையிலேயே பிரகாசமாக இருக்குது, அதில் மாற்றங்கள் இல்லை. சரி நண்பர்களே, என்னுடைய பதிவு முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.